ஹலோ மக்களே, ஏகே 64 இந்த படத்தோட அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, கேஜிஎஃப் படத்தோட டேரக்டர் பிரசாந்த் நில் நம்ம தலை அஜித்தை பார்த்து ஒரு ஸ்டோரி லைன் சொல்லியிருக்காரு. நம்ம தலைக்கும் பிடிச்சி இதை இன்னும் ஓவராக ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க, நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தலை சொன்னதாகவும் ஒரு நியூஸ் வந்துச்சு குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே. ஸோ அந்த படம் தான் கேஜிஎஃப் சாப்டர் 3 இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ்லாம் ஷேர் பண்ணதையும் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ பிரசாந்த் நில் சைட்லேருந்து ஒன்றும் பெரிய அப்டேட் வராத காரணத்தால் ஏகே 64 படத்தை அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கேஜிஎஃப் சாப்டர் 3 படம் கண்டிப்பாக நம்ம தலை அஜித் அந்த காம்போவில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா பிரசாந்த் நில் ஆல்ரெடி அந்த பிளானில் இருக்கார். இதை பற்றின அப்டேட்டை வந்து ஒரு யூடியூப் சேனல்லே அஃபிஷியலாக அந்த படத்தில் நடித்த ஒரு கேரக்டர் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏகே 65 மேபி பிரசாந்த் நில் வந்து நம்ம தலையை வச்சு அவருடைய படத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஏகே 64 படத்தை பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லி படத்தோட அதே ஆளுக்கு தான் இந்த படத்தையும் பண்ண போகிறாங்க. ஜிவி பிரகாஷ், மைத்ரி மெகேஷ், அப்புறம் நம்ம டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்தர். ஸோ இவங்களோட காம்போவில் தான் நம்ம தலை அஜித்துக்கான ஏகே 64 படம் உருவாக இருக்குது. ப்ரொடக்ஷன் டீமோட அஃபிஷியல் அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அஃபிஷியல் அப்டேட்டை இப்போ ரிலீஸ் பண்ணாலும் சரி, இல்லை லேட்டராக ரிலீஸ் பண்ணாலும் படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அக்டோபர் வரைக்குமே நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தோம் இல்லையா, தலையோட அந்த ரேசிங் தான் முடியணும். ஸோ அக்டோபர் தான் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஆதிக் திரும்பவும் நம்ம தலை அஜித்தை வச்சு ஷூட்டிங்காக எடுத்து முடிப்பார். படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் சம்மர் தான். பொங்கலுக்கு தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ சம்மருக்கு நம்ம தலையை திரும்ப தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏகே 64 ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. போன வீடியோவிலே சில பேர் ஆதிக் வேணான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஏன்னு சொல்லி தெரியல. ஆனால் ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க.